ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசிஸ் ஹேண்ட் ஒர்க். இன்றைக்கி வந்து நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான பஃப் ஃப்ளார் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய கேச்சஸ், க்ளா கிளிப்ஸ் அந்த மாதிரி கிட்ஸோட கிளிப்ஸில் வந்து இந்த மாதிரி க்ராச்செட்டில் பண்ணி பண்ணுறாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதை பார்த்து தான் நான் ட்ரை பண்ணேன். ஏற்கனவே இது வந்து முன்னாடி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ் நான் ஸ்டார்டிங்கில் க்ராச்செட்டிங் கற்றுக்க லேர்ன் பண்ணும்போது, ஸோ பிகினர்ஸ் கூட நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணலாம். இது வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேர் கிளிப்ஸ் வந்து நமக்கு வந்து ஈஸியாக கிராஃப்ட் ஷாப் எல்லாம் ஸ்டேஷ்னரி அந்த மாதிரி ஷாப்ஸில் வந்து கிடைக்கிது. நிறையா கிராஃப்ட் எல்லாம் ஹைப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பேக்கெட்லேயே நமக்கு வந்து கிடைக்கும். இது எல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிளிப்பு, எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி கிளிப் இப்படியெல்லாம் வாங்கிக்கிட்டோன்னா நம்மளே வந்து நம்மளோட கிளிப்பை வந்து நமக்கு பிடிச்ச கலரில் வந்து நம்ம நிறைய கலர்ஸில் அந்த மாதிரி பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்படி வந்து ஒரே சேம் கலரில் வைக்கலாம், இப்படி சேம் கலரில் வச்சுக்கலாம், இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி டபுள் கலரில் வைக்கலாம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஜஸ்ட் ஃபெவிக்விக் வச்சு இப்படி பேஸ்ட் பண்ணிட்டாலே போதும். பார்த்திங்களா, நம்மளோட பியூட்டிஃபுல்லான ஹேர் கிளிப் வந்து நம்மளே வீட்டில் ஈஸியாக மேக் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணி நீங்கள் ஓன் பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய கலர்ஸ், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கிளிப்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பண்ணி பெரியவங்களுக்கும் இந்த சேல் பண்ணலாம், சின்ன பிள்ளைங்களுக்குமே சேல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கிளிப்பில் வந்து நீங்கள் இப்படி பூ போட்டிங்கன்னா இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும், இந்த கேச்சர் கிளிப். ஸோ வாங்க இந்த பியூட்டிஃபுல்லான ஃப்ளார் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுலேயுமே இப்படி க்ளூ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை இப்படி பேஸ்ட் பண்ணிட்டாலே போதும், நல்லா ஸ்டிக் ஆயிரும் நமக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நிறைய வீடியோஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க, நான் வந்து அதில் ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். கொஞ்சம் வெக்கேஷன் ஹாலிடேனால கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, என்னால் டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால தான் நான் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்னால் இப்போ போட முடியல. ஃப்யூச்சர் வீடியோ அப்கமிங்ஸில் வந்து கண்டிப்பாக நீங்கள் கேட்குற எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம்னா 2 டைப்ஸ் ஆஃப் 100% அக்ராலிக் யான் எடுத்துருக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் எந்த யான்லனாலும் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் 3.0 mm. நெக்ஸ்ட் சிசர்ஸ், யான் நீடில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லிப் நாட், slip knot, chain 5, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5. அதாவது ஸ்லிப் நாட் போட்ட ஃபஸ்ட்டு செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச், சர்க்கிள் ஃபார்ம் ஆயிரும் நமக்கு. ஓகே, இதுதான் வந்து சர்க்கிள். இந்த சென்டரில் தான் ஒர்க் பண்ண போகிறோம், இது கிடையாது. இப்போ செயின் 1, ரவுண்ட் 1, செயின் 1, ஃப்ளார் பண்ணிகிட்ருக்கோம். சர்க்கிள்குள்ளே 12 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே, 1, 2 லூப்ஸ் எடுக்கணும். அகைன் ஹூக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணுங்கள், 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஓகே, 12 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. இங்கேருந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12.
ஸோ இதான் நம்ம போட்ட ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷியோட டாப்பில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணுங்கள், ஸ்லிப் ஸ்டிச். ரவுண்ட் ஒன் முடித்தோன்னே இந்த டெய்லை பிடிச்சி இப்படி இழுத்தீங்கன்னா, சென்டர் சர்க்கிள் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 12 செயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இப்போ நம்ம பெட்டல் பண்ண போகிறோம். பெட்டலுக்கு வந்து நமக்கு 6 பெட்டல் வரும். ஸோ 2 செயின்ஸ் எடுப்போம். எடுக்கும் போது இந்த 12 செயின்ஸ்லேயும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணது தான் ஃபஸ்ட்டு செயின். ஓகே, ஸ்லிப் ஸ்டிச் பண்ணது தான் ஃபஸ்ட்டு செயின். இப்போ நம்ம பெட்டல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். செயின் 4, 1 2 3 4, yarn over, சேம் ஸ்பேஸில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி நல்லா எவ்வளோ ஹைட் இழுக்க முடியுமோ அந்த மாதிரி இழுத்துக்கோங்க. ஓகே, yarn over first 2 loops, again second time yarn over, கிராப் பண்ணி நல்லா லூஸாக விட்டு நல்லா எவ்வளோ இழுக்க முடியுமோ மேக்ஸிமம் இழுத்துக்கோங்க. again first 2 loops, third time yarn over, same space, இன்செர்ட் பண்ணி யானை நல்லா ஹைட்டாக கிராப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் 2 loops, 1 2 3 4 லூப்ஸ் இருக்கும். அகெயின் நெக்ஸ்ட் நான் சொன்னேன்ல, ஒரு பெட்டல் பண்ணுறதுக்கு 2 செயின் எடுப்போம். ஸோ ஒரே செயினில் பண்ணிட்டோம். இப்போ இதே இது நெக்ஸ்ட் செயின்லேயும் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம் 3 டைம்ஸ். யான் ஓவர், ஹூக்கை இன்செர்ட் பண்ணுங்கள், யானை ஹைட்டாக கிராப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் 2 loops, அகெயின் yarn over, சேம் ஸ்பேஸ், நல்லா ஹைட்டாக கிராப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் 2 loops. இது நான் பண்ணுறது அடுத்த ஸ்டிச்சில் பண்ணிகிட்ருக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு 3 முடிச்சாச்சு. இப்போ 2 வாட்டி வந்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் தேர்ட் டைமும் அதே ஸ்டிச்சில் பண்ணுறேன். ஃபஸ்ட் 2 loops. ஓகே, இப்போ கவுண்ட் பண்ணும்போது ஹூக்கில் 1 2 3 4 5 6 7 இருக்கும். யான் ஓவர் பண்ணி 6 லூப்ஸை மட்டும் எடுக்கணும். ஓகே, 1 2 3 4 5 6 லாஸ்ட் லூப்பை மட்டும் விட்டுறணும். யான் ஓவர் அந்த 2 லூப்பையும் எடுங்க. செயின் 3, 1 2 3, செகண்ட் இது பண்ணோம்ல அந்த சேம் ஸ்டிச்சில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் பஃப். இப்படி அழகாக எடுத்து விட்டிங்கன்னா பஃப் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஓகே, ஸோ அகெயின் நம்ம இது கண்டினியூ பண்ண போகிறோம். என்ன பண்ணோம், செயின் 4 பண்ணோம். அகெயின் செயின் 4, 1 2 3 4. இப்போ அடுத்த 2 ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு பெட்டலுக்கு தேவைப்படுது. ஸோ அந்த அடுத்த ஸ்டிச்சில் 3 டைம்ஸ் இப்படி புல் ஓவர் பண்ணும். 1 2 3 4 லூப்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 3, 1 2, முடிஞ்ச அளவுக்கு ஹைட்டாக புல் பண்ணுங்க. 3. ஓகே, ஸோ இப்போது 7 லூப்ஸ் இருக்கணும். 1 2 3 4 5 6 7. லாஸ்ட் லூப்பை விட்டுட்டு மிச்சம் எல்லா லூப்பையும் எடுங்க. நெக்ஸ்ட் 2 லூப்ஸ், செயின் 3, 1 2 3, சேம் ஸ்டிச்சிலே ஹூக்கை இன்செர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். 6 பெட்டல்ஸ் பண்ணணும். ஒன் மோர் டைம் நான் பண்ணி காமிக்கிறேன். 1 2 3 4, செயின் 4, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் தான் புல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் 2 லூப்ஸ், அகெயின் 3 டைம்ஸ் புல் பண்ணணும். நெக்ஸ்ட் 2 லூப்ஸ், சேம் ஸ்டிச்சில் 3 டைம்ஸ் புல் பண்ணுங்கள். தேர்ட் டைம் 4 லூப்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டிச் 1 2 3. ஓகே, நெக்ஸ்ட் 6 லூப்ஸையுமே யான் ஓவர் பண்ணுங்கள். அடுத்து யான் ஓவர் பண்ணி நெக்ஸ்ட் 2 லூப்ஸ், அப்புறம் செயின் 3, 1 2 3. லாஸ்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த சேம் ஸ்டிச்சிலே ஹூக்கை இன்செர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச்.
ஓகே, இப்படி புஷ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வந்து பஃப் கிடைக்கும். ரிமைனிங் 6 பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் 1 2 3 4 5 பண்ணிட்டேன். இப்போ வந்து லாஸ்ட்டாக 2 செயின்ஸ் மட்டும் இருக்குது பாருங்கள். செயின் 4, அந்த 2 செயின்ஸும் 6th பெட்டல். 1 2 3 4. நெக்ஸ்ட்டு செயினில் ஹூக் இன்சர்ட் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ், yarn over, first 2 loops, yarn over third time, first 2 loops. Next chainல yarn over first 2 loops, yarn over, pull, first 2 loops second time, third time yarn over, pull high, first 2 loops. So total 7 loops, yarn over 6 loops, 2 loops yarn over பண்ணுங்க. Chain 3, 1 2 3, same stitchலயே slip stitch. ஓகே, ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு yarn கட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃப்ளார் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். வித் த ஹெல்ப் ஆஃப் yarn needle கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஹூக்கா நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி நல்லா இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஹைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளார் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃப்ளாரோட சென்டர் பார்ட் பண்ணிடலாம். நான் வந்து ஒயிட் கலர் yarn எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் yarn tail விட்டுட்டு ஸ்லிப் நாட் போடுங்க. ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் மட்டும் விடுங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின் 4, 1 2 3 4. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த 3 டைம்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, இதை வந்து இந்த இடத்துல நம்ம பண்ண போகிறோம். ஸ்லிப் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு செயின் ஹூக்லேருந்து 1 2 3 4th செயினில் yarn over பண்ணிவிட்டு ஹூக் இன்சர்ட் பண்ணி yarn-ஐ கிராப் பண்ணி நல்லா எவ்வளோ ஹைட்டாக இழுக்க முடியுமோ இழுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ்லாம் எடுக்க போகிறதில்ல. அகெயின் yarn over பண்ணி செகண்ட் டைமும் இதே தான் பண்ண போகிறோம். ஹைட்டாக இழுக்க போகிறோம். 1 செகண்ட், சாரி. yarn over பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் விட்டு நல்லா ஹைட்டாக இழுத்துக்கோங்க. அகெயின் செகண்ட் டைம் yarn over, நல்லா ஹைட்டாக இழுத்துக்கோங்க. தேர்ட் டைமும் yarn over பண்ணி நல்லா எவ்வளோ ஹைட்டு முடியுதோ, ரொம்ப ஹைட்டாக வராது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இது டஃப்பாக இருக்கும். பட் நீங்கள் பண்ணால் எவ்வளோ வருதோ அவ்வளோ இழுத்தா போதும். 3 4th டைம், 5th டைம், லாஸ்ட்டாக yarn over பண்ணி 6th டைம். அப்புறம் yarn over பண்ணிவிட்டு இந்த கடைசி லூப்பை விட்டுட்டு மற்ற எல்லா லூப்பையுமே இழுத்துருங்க. நீங்கள் இழுக்கும் போது இப்படி சைடாக இழுத்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஹூக்கை வந்து டவுன்வர்ட்ஸ் அப்படி திருப்பிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 2 லூப்ஸையும் எடுத்துருங்க. செயின் 1 போட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பக்கமும் இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு 3 நாட் போட்டுக்கிறோம் பேக் சைட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட பியூட்டிஃபுல்லான ஃப்ளார் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.